ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் சமையல்காரன். இன்றைக்கி நம்ம ஒரு முட்டை தொக்கு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துருப்போம் வாங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி, கடுகு, காஞ்ச மிளகா, சீரகம், 3 முட்டை நண்பர்களே. இதை வச்சு தான் நான் இன்றைக்கி அருமையான ஒரு சூப்பரான ஒரு முட்டை தொக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றிட்டேன் நண்பர்களே. எண்ணெய் சூடாகி வந்த உடனே நம்ம கடுகு, சீரகம் சேர்த்துப்போம் நண்பர்களே. எண்ணெய் சூடாகி வந்துருச்சு நண்பர்களே. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகும், சீரகம், வெங்காயம் சேர்த்துப்போம் நண்பர்களே. வெங்காயத்தை சேர்த்து நண்பர்களே நல்ல ரோஸ்ட் ஆகி வரப்பா. பார்த்திங்கன்னா நண்பர்களே, நம்மளுடைய ஆனியன் நல்ல ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதில் நம்ம தக்காளியை சேர்த்துப்போம் சரிங்களா. தக்காளியை சேர்த்துக்கிட்டோம் நண்பர்களே. நல்லா தக்காளி மிக்ஸ் ஆகி நல்லா பாயில் ஆகி வரும் சரிங்களா. பார்த்தாலே தெரியும் ஆனியன் எவ்வளோ நல்ல ப்ரௌன் கலரில் வந்துருக்கு பாருங்கள். இந்த பக்கத்து வரும்போது தொக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு எண்ணியாகவும் இருக்கும் நண்பர்களை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சரிங்களா. பார்த்திங்கன்னா நம்மளுடைய முட்டை தொக்கு இந்த பக்கத்தில் வந்துச்சு நண்பர்களே. இதில் நம்ம மசாலாவை சேர்த்துப்போம் சரிங்களா. ஒரு 3 ஸ்பூன் மிளகா பொடியை சேர்த்துப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் நண்பர்களே. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அருமையாக வந்துருக்காங்க பாருங்கள். தக்காளி நல்லா பாயில் ஆனாதாங்க நல்ல டேஸ்ட் இந்த தொக்குக்கு சரிங்களா. உப்பு சேர்த்துக்கலாம் நண்பர்களே. ஒரு 3 ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எப்படி தேவைன்னா சேர்த்துக்கோங்க நண்பர்களே சரிங்களா. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பாருங்கள் நண்பர்களே, நம்மளுடைய தக்காளி முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம முட்டையை சேர்த்துப்போம் நண்பர்களே. இந்த 3 முட்டை சேர்த்துக்கிட்டா போதும் நண்பர்களே. நல்லா டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் இருக்கும். பாருங்கள் சூப்பராக வந்துருக்கேன் நம்மளுடைய தக்காளி முட்டை தொக்கு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நண்பர்களே. இதாகிடுச்சு நண்பர்களே நம்மளுடைய முட்டை தொக்கு. இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கணும் நண்பர்களே. கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா நம்மளுடைய முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. எப்படி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நம்மளுடைய தக்காளி முட்டை தொக்கையை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா. அவ்வளோதான் நண்பர்களே, ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஒரு முறை இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.